வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்மகாலஜியில் ஆன்டி கோயாகுலன்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆன்டி கோயாகுலன்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். யூஸ்டு இன் வைவோ. இன் வைவோ அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளேயே அப்ளை பண்ணுறது. அதே போல் இன் விட்ரோ அப்படின்னா நம்ம தனியாக வெளியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி கோயாகுலன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம பாடிக்குள்ளேயே அப்ளை பண்ணோம் அப்படின்னா பாடிக்குள்ளே கோயாகுலேட் ஆகாமல் இருக்கும். வெளியே எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியே எடுக்கக்கூடிய பிளட்டில் கோயாகுலேஷன் நடக்காமல் இருக்கும். ஸோ இதில் இன் வைவோ அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்ம பாடியில் அப்ளை பண்ணுறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பேரண்டல் ரோட்டில் கொடுக்கக்கூடிய கோயாகுலன்ஸ் இருக்காங்க. அதே போல் ஓவராலாக நம்ம வாயில் எடுத்துக்கக்கூடிய, அதாவது டேப்லெட்ஸ் மாதிரி போட்டுக்கக்கூடிய ஆன்டி கோயாகுலன்ஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஆன்டி கோயாகுலண்ட்டுமே நமக்கு கோயாகுலேஷன் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, க்ளாட்டிங் ஃபேக்டர்ஸ். அந்த க்ளாட்டிங் ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒரு ஃபேக்டரை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு டேரெக்டாவோ அல்லது இன்டெரக்டாவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம ஆன்டி கோயாகுலன்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் பேரண்டல் ஆன்டி கோயாகுலன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரோம்பினை இன்டெரக்டாகவும் இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது. அதே போல் டேரெக்டாக த்ரோம்பினை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ் இருக்குது. ஓகேவா? பேரண்டல் மேக்ஸிமம் த்ரோம்பினை தான் நம்ம இன்ஹிபிட் பண்ணுறோம். ஸோ த்ரோம்பினை இன்ஹிபிட் பண்ணுறப்ப நமக்கு கோயாகுலேஷன் ப்ராசஸ் நடக்கிறதில்ல. த்ரோம்பின் தான் நமக்கு ஃபிப்ரினோஜனை பாலிமரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இதில் இன்டைரக்ட் த்ரோம்பின் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாரின். ஹெப்பாரின் அப்படிங்கிறது நம்ம காமனாக தெரிஞ்ச ஒரு ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். ஹெப்பாரின். அடுத்ததாக ஃபவுண்டாஃபேரினக்ஸ். அடுத்ததாக டானாபேராய்டு. ஸோ இந்த 3 ட்ரக்ஸும் இன்டெரக்டாக த்ரோம்பின் இன்ஹிபிட் பண்ணுறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ பேரண்டல் ரூட்டில். அடுத்ததாக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லெப்பிருடின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது. அடுத்ததாக பைவேலிருடின் இந்த மாதிரி ஒரு ட்ரக் இருக்குது. அடுத்ததாக ஆர்காட்ரோபன். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் டேரெக்டாகவே த்ரோம்பினை இன்ஹிபிட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் இன்டெரக்டாக த்ரோம்பினை இன்ஹிபிட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பேரண்டல் ரோட்ஸில் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக ஓரல் ஆன்டிகோயாகுலன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஓகே, இன் வைவோ, அதை ஓரலில் கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இன் வைவோ தான். ஏன்னா நம்ம வெளியே நம்ம ஓரலில் கொடுத்ததை போய் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக இன் வைவோ தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கௌமேரின் டெரிவேட்டிவ்ஸ், அதுவும் கௌமேரின் அப்படின்ற ஒரு ட்ரக்கில் இருந்து நிறைய ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஆன்டிகோயாகுலன்ஸ் தான். இதை நம்ம டேரெக்டாக ஓரலாகவே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டைக்யூமெரால் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்குது. அடுத்ததாக வார்ஃபேரினும் ஒரு ஆன்டிகோயாகுலண்ட் தான். நம்ம டேரெக்டாக டேப்லெட்டாக அல்லது சிரப் மூலமாக கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக கௌமேரினோடைய டெரிவேட்டிவ் தானே அசினோ கௌமெரால் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே க்யூ அந்த மாதிரி வந்துருக்கும். டைக்யூமரால், அசினோ கியூமரால். ஸோ இந்த கௌமேரினோட டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே கோயாகுலன்ட்ஸ், ஆன்டிகோயாகுலண்ட். ஓகேவா? அடுத்தது இதே போல் இன்டான்டயோனி. ஸோ இதோட டெரிவேட்டிவ்ஸும் நமக்கு ஆன்டிகோயாகுலண்ட்டாக ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபெனிண்டியோன். ஓகேவா? ஃபெனிண்டியோன் இந்த ட்ரக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆன்டிகோயாகுலண்ட். நம்ம ஓவரலாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபெனிண்டியோன் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்குது. அதே போல் நமக்கு டேரெக்டாக 10th ஃபேக்டரை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் இருக்குது. 10th ஃபேக்டரை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ரைவரோசாக்பான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது 10th ஃபேக்டர். இங்கே எக்ஸ் வருது இல்லையா? ஸோ இதை வச்சு நீங்கள் 10th ஃபேக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு 6 எழுத்து, இந்த சைடு ஒரு 4 எழுத்து, இடையில 10 வருது. ஸோ 10. ஸோ 10th ஃபேக்டரை இன்ஹிபிட் பண்ணுவோம் டேரெக்டாக அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக ஓரல்லையே நம்ம டேரெக்டாக த்ரோம்பின் இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரக் இருக்குது, த்ரோம்பின் இன்ஹிபிட்டார். ஸோ ட்ரக் பேர் பார்த்தீங்கன்னா டபைகேட்ரான் எட்டிசைலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டபைகேட்ரான் எட்டிசைலேட். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம இன் வைவோவில் யூஸ் பண்ணுறது, அதாவது நம்ம பாடிக்குள்ளே அப்ளை பண்ணுறது. அடுத்ததாக இன் விட்ரோ, நம்ம வெளியே எந்தெந்த ஆன்டிகோயாகுலண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் லேபில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் நமக்கு ஹெப்பாரின் வந்துடுவாங்க. ஹெப்பாரின் நமக்கு பேரண்டல் ரூட்லையும் கொடுக்கலாம், அதே போல் இன்விட்ரோலையும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெப்பாரின் நேச்சுரலாகவே நமக்கு லங்ஸு, லிவரு, இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மியூக்கஸா இங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும் இந்த ஹெப்பாரின். ஸோ கமர்ஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸோடைய லங்ஸ், பிக்கோடைய இன்டெஸ்டைனல் மியூக்கஸா அங்கேருந்து அதிகமாக நமக்கு இந்த ஹெப்பாரின் எடுக்கிறாங்க. எடுத்து நமக்கு விட்ரோலையும் சரி வைவோலையும் சரி ட்ரக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹெப்பாரின் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி த்ரோம்பின் 3 அப்படின்ற ஒரு
என்சைம் மாதிரியான சப்ஸ்டன்ஸை ஆக்டிவேட் பண்ணி விடும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கும், ஆன்டித்ரோம்பின் 3. ஸோ இதை கூட பைண்ட் பண்ணி நமக்கு இதை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரோம்பினை இவங்க அகைன்ஸ்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு த்ரோம்பினை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு கொயாகுலேஷன் நடக்காது. ஓகே, இந்த ஹெப்பாரின் இந்த வேலை மட்டும்தான் பார்க்குமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு இன்னொரு சில ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ அதிகப்படியான டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது பிளேட்லெட் அக்ரகேஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, பிளேட்லெட் அக்ரகேஷன் நின்றுச்சு அப்படின்னா நமக்கு பிளேட்லெட் பிளக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ ப்ரொலாங்டு ப்ளீடிங் டைம் கிடைக்கும். ரொம்ப நேரம் நமக்கு ப்ளீடிங்கே நிற்காது. ஸோ ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாமல் ப்ளீடிங் நடந்துகிட்டே இருக்கும் ப்ரொலாங்டாக. ஸோ அடுத்ததாக என்ன ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னா லிப்பையீமா கிளியர் பண்ணுது. ஸோ லிப்பையீமியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வெசலில் பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ்லாம் சேர்ந்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த லிப்போப்ரோட்டீன்ஸ்லாம் சேர்ந்துருக்கதை லிப்பீமியா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது லிப்பேமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிப்பீமியாவை இவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ பிளட் ஃப்ளோவில் எந்த ப்ராப்ளமுமே வராமல் இருக்கும். இப்போது ஸ்ட்ரோக்கெலாம் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஃபேட்டு போய் அடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் லிப்பீமியா. ஸோ அந்த லிப்பீமியாவை இவங்க போய் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி ஹெப்பரினுடைய வேலை. ஸோ ஹெப்பரின் நம்ம ஓவரலாக சாப்பிட்றது வந்து ரொம்ப லெஸ்ஸான ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுக்கும். பேரண்டலில் கொடுத்தா மட்டும்தான் இது கரெக்டான வேலை பார்ப்போம். அதே போல் இன்விட்ரோ நம்ம வந்து தனியாக வெளி சைடில் லேபில் கூட ஹெப்பரின் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட அப்சர்வேஷன் இதெல்லாம் பார்க்குறது பார்மகோ கைனடிக்ஸ். ஸோ பார்மகோ கைனடிக்ஸில் அப்சர்வேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்பிரஷன் இதை பற்றி தான் பேசுவோம். ஸோ அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக வாய்ப்பு கிடையாது. ஸோ நமக்கு இன்ட்ராவீனஸில் நம்ம கொடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக ஆக்ஷன் நடக்கும். இன்ட்ராவீனஸ் அப்படின்னா பேரண்டல் ரோட்டில் கொடுக்குறோம், இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் நடக்கும். அதே போல் சப்குட்டேனியஸில் கொடுத்தோம்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது விட்டு ஆக்ஷன் காட்டும். ஓகேவா, 8 to 12 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் இதை ஆக்ஷன் காட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாப் ஆயிடும். அதான் சப்குட்டேனியஸில் கொடுத்தோம்னா இன்கன்சிஸ்டண்ட்டாகும், தொடர்ந்து இருக்காது, பட் விட்டு இதோட ஆக்ஷன் இருக்கும். ஓகே, இதோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இது பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி போக முடியாது, பிளாசண்டாவை தாண்டி போக முடியாது. ஒன்லி அந்த சர்க்குலேஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். பிளட் பிரெயின் பேரியரையோ பிளாசண்டா பேரியரையோ தாண்டி போக முடியாது. மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தோம்னா லிவரில் ஒரு என்சைம் இருக்குது, ஹெப்பாரினைஸ் அப்படின்னு ஒரு என்சைம். ஸோ அந்த என்சைம் கூட ஆக்ட் ஆகிட்டு தான் இது எல்லா வேலையும் பார்க்கும். ஓகேவா, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறது யூரைனில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். ஸோ ஹெப்பாரின் பற்றி மட்டும் ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இது இன் விட்ரோலையும் யூஸ் ஆகுது, இன் வைவோலையும் யூஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அடுத்தது அட்வர்ஸ் எஃபெக்ட். நம்ம ஹெப்பாரின் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங். ஓகேவா, ஸோ நம்ம ஓவர் டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ண முடியாது, பிகாஸ் இது எல்லா பிளேட்லெட்டையும் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அடுத்ததாக த்ரோம்போசைட்டோபீனியா. ஸோ த்ரோம்போசைட்டோட கவுண்ட்டு வேரி ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. த்ரோம்போசைட்டோபீனியாவுக்கும் த்ரோம்போசைட்டோசிஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம திடீர்னு ஹெப்பாரின் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு த்ரோம்போசைட்டோபீனியா வரும். ஓகேவா, த்ரோம்போசைட்டோட கவுண்ட் வந்து நார்மலாகவே இருந்துகிட்டு ஹெப்பாரின் யூஸ் பண்ணுற வரைக்கும். திடீர்னு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த கவுண்ட் வந்து வேரி ஆகும். ஓகேவா, ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம், அதுக்குன்னு விடாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். போனில் அந்த டேமேஜ்லாம் நடக்க ஆரம்பிக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ். அடுத்ததாக ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்லாம் நடக்கும். ஓகேவா, அவங்களுக்கு லைட்டாக தொட்டாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடுமே, அந்த மாதிரி ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. இது வந்து ரேரு தான், இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட் ரேராக தான் வரும். ஓகே, அடுத்ததாக இந்த ஹெப்பாரினுடைய கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், யாருக்கெல்லாம் இந்த ஹெப்பாரின் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கவங்களுக்கு ஹெப்பாரின் கொடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ நம்ம ஈடி படத்துலலாம் பார்த்துருப்போம், அவருக்கு நேச்சுரலாகவே ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கும், அவருக்கெல்லாம் ஹெப்பாரின் கொடுக்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அதே போல் நமக்கு ஹெப்பாரின் யூஸ் பண்ணி இது வரைக்கும் ஹெப்பாரின் யூஸ் பண்ணி அது த்ரோம்போசைட்டோபீனியாவில் போய் லீட் பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெப்பாரின் யூஸ் பண்ணக்கூடாது. ஹெப்பாரின் ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் காட்டியிருக்கு, அட்வர்ஸ் எஃபெக்ட் காட்டியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கு, ஓகேவா, பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ அல்லது அபோர்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலோ, பைல்ஸ் இருக்குது அப்படின்னாலோ, ஓகேவா, அல்சர் இருக்குது அப்படின்னாலோ அவங்களுக்கு ஹெப்பாரின் யூஸ் பண்ணக்கூடாது. அல்சர், அபோர்ஷன் ஆகிற மாதிரி இருந்தாலோ, பைல்ஸ் இருக்குது அப்படின்னாலோ இது எதுக்குமே நம்ம ஹெப்பாரின் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக நமக்கு பாக்டீரியானால என்கார்டைட்டிஸ், எண்டோகார்டைட்டிஸ், எபிகார்டைட்டிஸ் எது இருந்தாலும் சரி, ரிமேட்டிக் ஃபீவரில் கூட இந்த கார்டைட்டிஸ்லாம் வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கார்டைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஹெப்பாரின் யூஸ் பண்ணக்கூடாது. மெலிக்னன்சி, ஓகேவா, டியூமர், எந்த டியூமராக இருந்தாலும் சரி, மெலிக்னன்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹெப்பாரின் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்ததாக டியூபர்குலோசிஸ், டிபி இருக்குது, அவங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் அவங்க திடீர்னு இப்போ தான்
கண்ணில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அக்குலர் சர்ஜரி அல்லது நியூரோ அதாவது நோ சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதே போல் லம்பார் பங்க்சர், நம்ம ஹெப்பாரின் கொடுத்துட்டு லம்பார் பங்க்சர் பண்ணக்கூடாது. லம்பார் பங்க்சர் நம்ம சிஎஸ்எஃப் எடுக்கிறதுக்காக பண்ணுவோம், அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப நாளாக ஒருத்தர் ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறாரு, அதனால் அவருக்கு லிவரில் சர்க்கோசிஸ் வந்திருக்கு அல்லது ரீனல் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ஹெப்பாரினும் கொடுக்கக்கூடாது. எந்த மூலமாக சரி, ஐவிலையும் சரி ஓரல்லையும் சரி. ஸோ ஓரலில் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா. ஸோ ஐவியில் அதே போல் சப்குட்டேனியஸில் கொடுக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்விட்ரோ அண்டு இன் வைவோவில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அதுவும் ஹெப்பாரின் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் கால்சியம் காம்ப்ளெக்ஸிங் ட்ரக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுவும் நம்ம விட்ரோவில் யூஸ் பண்ணுவோம், ஓகே, லேபில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதே போல் நமக்கு ஓவராக நம்ம ஆன்டிகோயாகுலன்ட் கொடுக்குறோம், அப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பேசுவோம், ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா.